அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களின் மேல் எவ்வளவு அன்போடும் எவ்வளவு ஒரு வாஞ்சையோடும் இருந்து வருகிறார்னு பல பகுதிகளில் பார்த்துருக்கோம். மகான் எப்படின்னாக்க தன்னுடைய பக்தர்கள், தனக்கே தொண்டு செய்யும் அந்த பக்தர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தங்களுக்காக செய்து கொண்டாலும் கூட மகான் கோபப்பட்டு அவர்களை திட்டமாட்டார். ஒரு பாப காரியம் செய்து அந்த காரியத்தினால் ஒருவர் துன்புற்றார் என்றால் நிச்சயமாக மகான் அவர்களை கண்டிப்பாரே தவிர, தன்னுடைய தொண்டர்கள் ஒரு அவசர காரியமாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்துள்ளார்கள்னா மகான் கோச்சுக்க மாட்டார். பாவண்டாவன் அப்படின்னு தான் சொல்லுவார். அதிலும் அது மகானுக்கு தெரியாதுன்னு நினச்சிண்டு நாம் செய்தோம் என்றால் அதை விட ஒரு அறியாமை இருக்கவே முடியாது. இதை நமக்கு ஒரு உணர்த்தும் அற்புதம் தாங்க இது. ஒரு முறை என்ன ஆகிறது, அதிகாலை பொழுது ஸ்ரீமடத்தின் அந்த நைவேத்திய கட்டிலிருந்து தட்டப்புட்டலான சத்தம். அதாவது சுவாமிக்கு சந்திரமூலீஸ்வரருக்கு உண்டான நைவேத்திய பதார்த்தங்கள் அங்கு தான் தயாராகும். அது மட்டும் இல்லாமல் மகா சுவாமிகள் செய்யும் பிக்ஷை அங்கு தான் தயாராகும். அதற்குள் இந்த அனுமதி இல்லாமல் யாராலும் நுழைய முடியாது. சுத்தமாக இருக்க வேண்டிய இடம். அடுத்த நாள் பூஜைக்கு, அடுத்த நாள் நைவேத்தியத்திற்கும் பிக்ஷைக்கும் என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் முதல் நாளே தயார் செய்து வைத்து விடுவார் மேனேஜர். அன்று மேனேஜராக இருந்தவர் ஸ்ரீமடத்தின் திரு துரைசாமி ஐயர் அவர்கள். காலங்காத்தாலே தட்டப்புட்டலான பாத்திரம்லாம் உருள்ற சத்தம் நைவேத்திய கட்டிலிருந்து. இந்த சத்தம் மகாபிரியவா காதுக்கே போயிடுத்துனா பார்த்துங்க. அது என்ன சத்தம், ஏன் இப்படி வர்றதுன்னா, நம் துரைசாமி ஐயர் அவர்கள் கடுமையான கோபத்தில் யாரையோ போட்டு திட்டின்னு இருக்கார். யார் எடுத்துன்னு போனா, அதை ஏன் இப்படிலாம் பண்ணுறா, அது இதுன்னு ஒரே குரல் கூச்சல் கூப்பாடு. என்னன்னு பார்த்தா விசாரிச்சாதான் தெரியறது, அன்று பிக்ஷைக்காக ஒரு பெரிய புடலங்காயை முதல் நாள் ராத்திரியே அவர் எடுத்து வச்சிருக்கார் தயாராக, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடப்படாது அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் காலை எழுந்து போய் அந்த சமையல் கட்டில் நைவேத்திய கட்டில் பார்த்தா அந்த புடலங்காயை காணும். அவர் கோபத்துக்கு அதுதான் காரணம். ஒரு புடலங்காய் தானேங்க என்றால் அது அப்படி கிடையாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் கூட கணக்கில்லாமல் உள்ளே வராது, கணக்கில்லாமல் வெளியே போகாது. அது அவ்வளவு ஸ்ரத்தையாக, ரொம்ப சாதாரண விஷயமாக இருந்தாலும், லட்சோபிலட்சம் கோடி பணமாக இருந்தாலும் பெரியவாளின் அனுமதி இல்லாமல் அது ஸ்ரீமடத்திற்குள் வரவே முடியாது இல்லையா? அதில் அன்று பிக்ஷைக்கு என்ன வேண்டும்னு அவ்வளவு ஸ்ரத்தையாக பார்த்து வைத்திருந்த ஒரு பொருள் காணவில்லையே, இப்போ அதை தேடிண்டு எங்கே போகிறது, நாழி ஆகிடுத்தேங்கிற அந்த டென்ஷன் அவருக்கு. விஷயம் பெரியவாக்கா அதுக்கு போன உடனே பெரியவா கூப்பிட்டு அனுப்பினாராம். இங்கே வா, என்ன அப்போது பெரியவா பிக்ஷைக்கு வச்சுட்டு இருந்த புடலங்காயை காணும் பெரியவா. இப்படி சொன்னதுமே பெரியவா, அது இந்த கன்னட பக்தர்களை பற்றி நோக்கு தெரியுமோ, இந்த கன்னட பிராமணன் என்ன பண்ணுவான்னாக்கா, அவாத்தில் சிராதம் வருதுன்னு வையேன், புடலங்காயை சமைக்க மாட்டா தெரியுமா நோக்கு. அதிலும் அங்கே சில பேர் இந்த கயா போய் இந்த காய்கறியை தியாகம் பண்ணுவான் இல்லையா, அப்படி பண்ணானா புடலங்காயை தான் அவள் பண்ணுவான். ஏன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டாரான். இவருக்கு இருந்த டென்ஷனில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இவர் கொஞ்சம் டைம் ஆகுது. இல்லை பெரியவா, தெரில பெரியவா அப்படின்னு சொன்னதுமே பெரியவா சொல்கிறார், சர்ப்பசாகம்னு சொல்லுவாத. அந்த புடலங்காய் மேலே கோடு கோடாக இருக்கும், நீட்டமாக இருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு சர்ப்பம் மாதிரி இருக்கும். அதனால் அதை சாப்பிடப்படாதுன்னு சில கன்னட பிராமணா அதை சாப்பிட மாட்டா. அதனால் அதே மாதிரி நமக்கும் இன்றைக்கி புடலங்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். நீ இருக்கிறத வச்சு சமாளி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. அதாவது அன்று புடலங்காய் இல்லை, அன்று வைத்திருந்த ஒரே காய் அதுதாங்க. அவ்வளவு எளிமையாக ஸ்ரீமடம் நிகழ்ந்தது அன்னைக்கு. அன்று இருந்த அந்த பணநிலை அப்படித்தான் இருந்தது. அவ்வளவு எளிமையான ஒரு நிலை. அந்த ஒரு புடலங்காய் இல்லையேன்னு மகான் கோபப்படாமல், அந்த புடலங்காய் இல்லைன்னா பரவாயில்லங்கிறதுக்கு ஒரு குட்டி தத்துவத்தையும் சொல்லி அனுப்பிட்டார். இப்போ இந்த புடலங்காய் உண்மையிலேயே எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தால், அங்கு இருந்த இன்னொரு தொண்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, அன்று இருந்த சில தொண்டர்களுள் ஒரு தொண்டருக்கு அன்று அவருடைய இல்லத்தில் அவர் தந்தையின் சிராத்தம். அவரோ மிக 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 எளிமையானவர், வறுமையில் வாடுபவர், எங்கும் போய் காய்கறி வாங்குவதும் அவருக்கு சிரமமாக இருந்தது போலும். அதனால் இந்த புடலங்காயை எடுத்துகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. இது யாருக்கு தெரியும்? இன்னொரு அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு தெரியும். அந்த நண்பர் பெரியவாள்கிட்ட சொன்னாரோ இல்லையோ, மகா பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அன்றைய பொழுதும் எல்லாம் முடிகிறது. மறுநாள் இந்த
யார் வீட்டில் சிராத்தமோ அந்த அன்பர் வரார். அவர் வீட்டில் சிராத்தம்னு அவர் யாருக்கும் சொல்லலை, எல்லார்ட்டையும் போய் சொல்லலை. அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலைக்கு வரும்பொழுது பெரியவா அவர் கூப்பிட்டு கேட்டாரா, என்ன நேற்று உங்கள் அப்பா வந்துட்டு போயிட்டாரா, பேஷா ஆச்சா அப்படின்னு கேட்டதுமே வேறு எதுவுமே கேட்கலை, இதை மட்டும்தான் கேட்டார். இந்த கேள்வியை வேறு யாராவது இருந்தால் எப்படி கேட்டிருக்கலாம், உங்களுக்கு புடலங்கா வேணும்னா நீ எடுத்துட்டு போங்கோ தாராளமாக, ஒரு வார்த்தை முதல்லையே சொல்லப்படாதான்னு கேட்டிருக்கலாம் இல்லையா, அது கூட கேட்கவில்லை. அப்பா வந்துட்டு போனாரா, சிராதம்னா ஆச்சா அப்படின்னு கேட்டது தான் கேட்டார். இந்த பக்தருக்கு தெரிஞ்சு போயிடுது, நம்ம கேட்காம எடுத்துகிட்டு போனது எவ்வளோ பெரிய பிழைன்னு. பெரியவா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண, ஒரு குறையும் இல்லை, நன்னா இருப்பா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரா. அவர் அந்த கேள்வியை கேட்காமல் விட்டதே இந்த பக்தருக்கு ஒரு தண்டனையாக தோன்றியதான். எல்லாரும் மகானுக்கு எவ்வளவு காருண்யம், தன்னுடன் இருக்கும் தொண்டர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டானா கூட அவள்கிட்டையும் கோவித்து கொள்ளாமல் எவ்வளவு வாஞ்சையோடு எழுந்து கொள்கிறார் என்பதை அனைவருமே மெய் மறந்து ரசிக்கிறார்கள். இன்று வரை மகான் தன் நேர்மையான பக்தர்களை அவ்வாறு தான் கையாண்டு வந்திருக்கிறார் இல்லையா. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.